الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على أشرف رسول الله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا. وقال النبي صلى الله عليه وسلم من سن في الإسلام سنة حسنة فله أجرها وأجر من عمل بها أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த வெண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கருமதி உருவை, அடவியை, புறவியை மற்றும் அந்த ஒளிகள் அனைத்தையும் வடிவத்தனத்தில் பேரொழிகளால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலுக்கு உயிராய், உயிருக்கு உடலாய், வைத்திருக்கும் வைப்பொருளே புகழ் போற்றி முள்ளையம் காட்டிலே வீசும் மோக தங்களை நெல்லிய மனப்பரப்பும் அந்த நிறுவனங்களை வாழ்த்தி அன்னாரின் அனுசுவத்தை பின்பற்றி ஒழுங்கிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக சோழர்கள் ஆகியோரின் நல் ஆசினை ஆசித்தவனால் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் மொழிக்கான எனதர்மை இஸ்லாமிய பிரிவுகளுடன் இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாழ்வுள்ள தோழர்கள, இளஞ்சிறார்கள, கடமையான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வகுப்பிலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது ஹலாலான நாட்ட தேட்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. எல்லா விதமான நோய்கள், முசீபத்துகள், கவலைகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வரக்கூடிய 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நபி தினம். மீலாது விழா என்று சொன்னாலே பலர்களும் அதை ஒரு விவாதப் பொருளாக ஆக்கி அது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களையும் பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீலாது விழாவை பொறுத்தமட்டில் மார்க்கத்தினுடைய அடிப்படையான பல்வேறு கடமைகளையும் கூட செய்யாதவர்கள் கூட மீலாது விழாவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீலாது விழாவை விமர்சிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில்லை. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குல் இபாதிலே சரியில்லை. பெருமானார் காட்டிய சுன்னத்தான தாடி உட்பட எதுவும் வைப்பதில்லை. அல்லாஹ் சொன்ன ஹஜ் உட்பட எந்த கடமைகளையும் செய்வதில்லை. ஆனால் மீலாது விழா வந்துவிட்டால் அது சம்பந்தமான விவாதங்களும் அது சம்பந்தமான கருத்துக்களையும் பேசுவதிலும் சொல்வதிலும் தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கசையடி கொடுக்கப்பட வேண்டியவர்களும் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவர்களும் சமுதாயத்தை அடகு வைத்து சமுதாயத்தை குழப்பி அதனால் தன்னுடைய பல தலைமுறைகளுக்கு சொத்துக்கள் சேர்த்துக் கொண்டவர்களும் கூட இந்த மீலாது விழாவை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே அது வருத்தமான விஷயமாக இருக்கிறது. ஒரு பெரியார் சொல்லி காட்டினார், மல்லம் எப்ரஹிமி மௌலிதின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யுஹாலிஸ் கல்பஹு ஃபஇன்னஹு மரீமுன் பில் ஜஸா. பெருமானார் பிறந்த தினத்தை நினைத்து, அந்த பிறந்த மாதத்தை நினைத்து ஒருவன் சந்தோஷப்படவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது என்று அர்த்தம்.
அந்த நோய்க்கு அவன் மருந்து செய்து கொள்ளட்டும். காரணம், அவனுடைய உள்ளம் வெறுப்பு, அசட்டை, மிருது அல்லாத தன்மை, கரடுமுரடான உள்ளம் அவனுக்கு இருக்கிறது. எனவே அவன் அந்த உள்ளத்திற்கு மருந்து பார்க்கட்டும் என ஒரு பெரியார் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனில் அவதரித்த தினத்திற்கு அதற்கென்று ஒரு மகத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சுஹைல அன் சௌமில் இஸ்ரைல், திங்கட்கிழமை நோன்பு வைப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தினத்தில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த தினம் அல்லவா அது? என் மீது இறைமறை இறக்கப்பட்ட தினமும் அதுதான். எனவே அதிலே நீங்கள் தாராளமாக நோன்பு வையுங்கள் என முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அருள்மறை குர்ஆன் 10ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபல்யஃப்ரஹூ ذلك خير مما يجمعون. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுக்கு கொடுத்த பலனை சிறப்பை கொண்டு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ரஹமத்தை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், அவர்கள் சந்தோஷப்படட்டும். அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள் சொத்துக்களும் பதவிகளும் எல்லாம், அவைகளை விட இது சிறந்ததாக இருக்கிறது என அருள்மறை குர்ஆன் 10ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹ் நமக்கு தந்த ரஹ்மத் அல்லவா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவதிலும் அவர்களை நினைவு கொள்வதிலும் எங்கே சிறுக்கு முறுக்கு எல்லாம் எங்கே வந்துவிடப் போகிறது? அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், 10ஆம் அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்றால், 2ஆம் அத்தியாயம் 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், யா பனி இஸ்ராயீல் உதுகு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு செய்த அருள்களை பனூ இஸ்ரவேலர்களே நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களுக்கு செய்த அருள்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று பனூ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்வான் 3ஆம் அத்தியாயம் 164வது வசனத்திலே, லக்கது மன்னல்லாஹ் அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் சத்திய விசுவாசியான முஃமின்களுக்கு மின்னத்தை செய்திருக்கிறான். லக்கது மண்ணு என்றால் பல ஆயிரம் அருள்கள் நிறைந்ததுதான் ஒரு பேரருளாக இருக்கிறது. பல அருள்கள் நிறைந்ததுதான் ஒரு பேரருளாக, ஒரு மின்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லக்கது மன்னல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான மாபெரும் பேரருள்களை செய்திருக்கிறான். என்ன பேரருள் தெரியுமா? இது ரசூலா, அவன் உங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பி வைத்தானே. எப்படிப்பட்ட ரசூல் சென்ற 2 வாரங்களாக நாம் சொல்லி காட்டினோம். இதர தூதர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் என்ன என்பதையெல்லாம் சென்ற 2 ஜும்மாக்களாக நாம் சொல்லி காட்டினோம். அப்படிப்பட்ட அந்த தூதரை உங்களுக்கு அனுப்பியது அல்லாஹ் உங்களுக்கு செய்த பேரருளும் பெரும்பாக்கியமும் என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அந்த பூமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த அவதரித்த அந்த தினங்களை மீளாது விழாக்களாக நாம் மட்டுமல்ல, தமிழகத்திலும் கேரளத்திலும் மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள ஆசிரியர்கள் நசீபுபடுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சிலர்கள் மூளைச்சலவை செய்கிறார்கள் இளைஞர்களை. எப்படி? இந்த மௌலித், இந்த மீலாத், இதுவெல்லாம் தமிழகத்திலும் கேரளத்திலும் மட்டும்தான் இருக்கிறது, இதை தாண்டி எங்குமே இல்லை என்பது போல அன்பார்ந்தவர்களே புரட்டு வாதங்களையும் பொய் பிரச்சாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் தான் உலக அறிஞர்களில் சிலர்கள்
இந்த மீலாது விழாக்கள் சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உங்களோடு இந்த ஜும்மாவிலே பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் இந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி? குர்ஆனுக்கு அடுத்த சஹீஹ் புகாரிக்கு விரிவுரை எழுதியவர் தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது மீலாது விழா கொண்டாடுவதை பற்றி. அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது மீலாது விழா கொண்டாடலாமா என்ற கேள்வி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் பனூ இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதற்காக வேண்டி யூதர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்டு என்ன சொன்னார்கள்? நஹனு அஹக்கு வ அவுலா பி மூசா மின்கும். உங்களை விட மூசாவுக்கு மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான் என சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்திலும் நோன்பு வைத்தார்கள். வரக்கூடியவரிடம் நான் வாழ்ந்திருப்பேனேயானால் அதற்கு முந்தைய தினமான முஹர்ரம் 9 நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்களே, அவர்கள் அதை ஆமோதித்தார்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதற்கு பனூ இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் குர்ஆன் நபி அருளப்பட்டதற்கு நாம் மகிழ்வடைவதிலே என்ன குற்றம் இருக்கிறது என இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் யுஸாபு அலைஹா சாஹிபுஹா. இந்த மீலாது விழாக்கள் கொண்டாடுகிறார்களே அவர்களுக்கு நிச்சயம் சவாபு கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? பிறந்ததை அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள்? மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் அவர்கள் அதை மீலாது விழாக்களாக வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அவர்களுக்கு நிச்சயம் சவாபு கிடைக்கும் என்பதுதான் எனது அபிப்பிராயம் என உலகம் போற்றுகின்ற இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிஞர்கள் எல்லாம் உலகம் அங்கீகரிக்கக்கூடிய அறிஞர்கள், உலகம் போற்றக்கூடிய அறிஞர்கள், சமுதாயத்திற்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், சமுதாயத்திற்காக வேண்டியே சேவையாற்றியவர்கள், அருள்மறை குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியவர்கள், குர்ஆன் நபியின் ஹதீஸுக்கு விளக்கங்களை சொன்னவர்கள். அந்த அறிஞர்களுடைய வாக்குகளை மட்டும்தான் உங்களுடைய சிந்தையிலே நான் படிக்க ஆசைப்படுகிறேன். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், மீலாது விழா கொண்டாடுவதனால் அந்த வருடம் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த வருடம் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. மின் ஹவாஸிஹி அன்னஹு அமானுன் ஃபீ தாலிகல் ஆம் வ புஷ்ரா ஆஜிலா பிகைரில் ஃபதயத் வல் மராம். உனது நோக்கங்களும் லட்சியங்களும் நிறைவேற வேண்டுமானால் குர்ஆனில் பிறந்த தினத்தை நீ சந்தோஷமாக கொண்டாடுவாயானால் உன்னுடைய லட்சியங்களும் நோக்கங்களும் அதனால் நிறைவேறும் என இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் இப்னு ஹாஜ் அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ஒமின் தஅதீனிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்துவது அவர்களை பின்பற்றுவது மட்டுமல்ல, அல் ஃபரஹு பிலைலத்தி விலாதத்திஹி வ கிராஅத்தி மௌலித், அவர்கள் பிறந்த மாதத்தில் மௌலித் ஓதுவது, மீலாது விழா கொண்டாடுவதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் என இப்னு ஹாஜ் அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அல் ஹாஃபிஸ் அப்துர் ரஹ்மான் அல் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்ன இத்திஹாதல் வலீமா, அவர்களுடைய வாக்குகள் அவர்கள் கூறுகிறார்கள், சாதாரணமாக மற்றவர்களுக்கு உணவு வழங்குவது இருக்கிறது, மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது இருக்கிறது, அது பெரிய அமலாக இருக்கிறது, சிறந்த கூடிய பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முன்மானது பிறந்தவனால் கந்தூரி என்ற பெயரால் நீ அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கிறாயே, அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறாயே, இது நிச்சயமாக உனக்கு புண்ணியமான காரியம்தான், இது உனக்கு நிச்சயமாக புண்ணியமான காரியம்தான் என்று சொன்ன அப்துர் ரஹ்மான் அல் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்கள் அந்த வார்த்தையை முடிக்கிற பொழுது இப்படி சொல்வார்கள், காலத்தில் நாம் இப்பொழுது மீலாது விழா கொண்டாடுவது போல, நாம் இப்பொழுது மௌலிது ஷரீஃப் ஓடுவது போல அந்த அமைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடக்காவிட்டாலும் கூட அவர்கள் சொல்கிறார்கள். அல்-ஹாஃபிஸ் அப்துர் ரஹ்மான் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாம் கொண்டாடுவது போல இந்த அமைப்பில் மௌலிது மீலாத் முற்காலத்திலே நடக்காவிட்டாலும் கூட இது வெறுக்கப்படக்கூடிய ஒன்றாக இல்லை. கௌனக மக்ரூஹா, இது மக்ரூஹாக ஆக்கப்படக்கூடியதல்ல. வகம்மின் பிதாத்தின் முஸ்தஹப்பத்தின் கது தக்கூனு வாஜிபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் நடக்காத எத்தனையோ நல்ல காரியங்கள் இந்த சமுதாயத்திற்கு இந்த காலத்தை பொறுத்தமட்டில் கட்டாயமாக இருக்கிறது, வாஜிபாக இருக்கிறது என அப்துர் ரஹ்மான் அல்-இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. எவர் ஒருவர் நல்ல ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறாரோ, மண் சன்ன யார் உருவாக்குகிறாரோ, யார் நடைமுறைப்படுத்துகிறாரோ, யார் வளமைப்படுத்துகிறாரோ, இஸ்லாம் இஸ்லாத்திலே சுன்னத்தன் ஹஸனா நல்ல ஒரு பழக்கத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறாரோ, ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. அதை உருவாக்கியவருடைய கூலி அவருக்கு இருக்கிறது. அதை பிற்காலத்தில் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியும் அவர்களுக்கு இருக்கிறது என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, அபூ ஷாமா என்றால் யார்? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசிரியர். இமாம் நவவி யார்? ஷாஃபி மதுஹபில் இரண்டாவதாக கருதப்படுகின்ற மதுஹபினுடைய ஷாஃபி மதுஹபினுடைய இரண்டாம் நபராக கருதப்படுகின்ற நபர் மட்டுமல்ல, ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள், பல்வேறு ஹதீஸ் விரிவுரைகளை எழுதியவர்கள், உலகம் அங்கீகரிக்கக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஆசிரியர் தான் அபூ ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஒமின் அஹ்ஸனி மா யுப்ததி ஃபீ ஸமானினா, நமது காலத்தில் புதிதாக உருவான நல்ல விஷயம்தான் இந்த மீலாதும் மௌலிதுகளும் என அபூ ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அஷ்-ஷிஹாப் அஹ்மத் அல்-கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் யார்? இவர்களும் புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதியவர்கள். இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விரிவுரை எழுதியது போல புகாரிக்கு நூற்றுக்கணக்கான விரிவுரை இருக்கிறது. அதே இமாம் அஷ்-ஷிஹாப் அஹ்மத் அல்-கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த அஹ்மத் அல்-கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவார்கள், ஃபரஹ்மத்துல்லாஹு இம்ரா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, இஸ்தஹத லயாலிய ஷஹர மௌலிதில் முபாரக்கி அஹ்யாதா, ரபியுல் அவ்வல் மாதத்தை கொண்டாட்டமாக மீலாது விழா கொண்டாடக்கூடிய நாளாக அதை யார் ஆக்கிக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என சொல்வது யார்? சொல்வது யார்? அஹ்மத் அல்-கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, முஹம்மது அல்-ஷாபிலி அன்-நைபர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் துனிசியாவிலே மிகப்பெரிய மார்க்க அறிஞர். ஏன் இவர்களெல்லாம் கோடித்து காட்டுகிறேன் என்றால், மௌலிது மீலாது என்பது இது கேரளத்திலும் தமிழகத்திலும் ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது, வேறு எங்கும் இது அட்ரஸே இல்லாமல் இருக்கிறது என்று பலர்களும் மூளைச்சலவை செய்யப்படுவதனால் தான் உலக அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்தை உங்கள் முன்னால் விளங்கிக் கொண்டிருக்கிறேன். துனிசியாவிலே மிகப்பெரிய மார்க்க அறிஞரான முஹம்மது அல்-ஷாபிலி அன்-நைபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், யூஜிபு அலைனா தஅலீம குல்லி மா யதஅல்லகு பின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோடு தொடர்புடைய அத்துணையையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். உமான் நபியோடு தொடர்புடைய அத்துணையையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியப்படுத்துவதிலிருந்து உள்ளதுதான்
تعظيم يوم مولده بالاحتفال به بما يجيزه الشرع الكريم. அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய வாக்கையும் அவர்களுடைய சரித்திரங்களையும் சந்தோஷமாக மக்களிடத்திலே எடுத்துச் செல்வதும், அதனால் மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்குவதும், அதனால் மக்களுக்கு விருந்தினர் சன்னைகள் செய்வதுமெல்லாம் இருக்கிறது. அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் என முகமது ஷாபினி அல்-நைபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் என்றால், முகமது அலவி அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், முகமது அலவி அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இன்னனா நகூலு பிஜவாபில் இஹ்திஃபாலி பில் மௌலிதின் நபிய் ஷரீஃப். நாம் கூறுகிறோம் மௌலித் மீலாதுகள் இருக்கிறது, இது ஜாயிஸானது, இது ஆகுமானது என நாம் கூறுகிறோம் என முகமது அலவி அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஜோர்டனிலே மிகப்பெரிய முஃப்தியாக, அந்த ஜோர்டனில் மிகப்பெரிய முஃப்தியாக இருக்கக்கூடிய நூஹல் குலாத் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்வார்கள், ஜோர்டனிலே முன்னால் மிகப்பெரிய முஃப்தியாக இருந்த நூஹல் குலாத் அவர்கள் சொல்வார்கள், ஃபஹக்குல்லனா அன்ன ஃபுரஹபி மௌலிதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை மகிழ்வோடு சந்தோஷத்தோடு கொண்டாடுவது இருக்கிறது, அது நம்மீது கடமை என அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஈஜிப்தினுடைய முன்னாள் முஃப்தியாக இருந்த அலி ஜும்மா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல் இஹ்திஃபாலு பிذிக்ரா மௌலிதிஹி மின் அஃவலில் அமாலி வ அஅஸமில் குர்பாத். மீலாது மௌலிதுகள் இருக்கிறது, புண்ணியமான காரியமாக இருக்கிறது, இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. காரணம், குர்ஆன் நபியால் சந்தோஷப்படுகிறோம், குர்ஆன் நபியின் மஹப்பத்தால் நாம் அதை கொண்டாடுகிறோம், குர்ஆன் நபியை நேசித்திருக்கிறது, ஈமானுடைய அடிப்படை விஷயங்களில் இருந்து உள்ளது. எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் நபியோடு கொண்ட பாசத்தால், காதலால், பற்றால், பிரியத்தால் மீலாது மௌலிதுகள் நடத்துவது இருக்கிறது. அது நிச்சயமாக இறை நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகிற அலி ஜும்ஹா முஃப்தி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஈஜிப்திலே மிகப்பெரிய மார்க்க அறிஞராக மட்டுமல்ல, மிகப்பெரிய முஃப்தியாக இருந்த அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, வஹபத்துல் ஜுஹைரி, இமாம் வஹபத்துல் ஜுஹைரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி வ அதில்லா, அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி வ அதில்லா, நான் கூட வெளிநாடு சென்ற புதியதிலேயே ஆரம்பத்திலேயே அந்த கிதாபுகளை வாங்கிக் கொண்டேன். அவ்வளவு அருமையான 11 வாரியம் கொண்ட இஸ்லாத்தினுடைய அத்துணை சட்ட திட்டங்களையும், நடக்க வேண்டிய முறைகளையும், இபாதத், முஆமலாத், முஆஷராத், வினாயாத் அத்துணைகளையும், என்னென்ன இமாம்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லுகிறார்கள் என்பது உட்பட பல்வேறு விளக்கங்களை 11 வால்யூம்களில் பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதிக் கொண்டவர்கள் தான் டாக்டர் வஹபத்துல் ஜுஹைரி ரஹ்மத்துல்லாஹ். அந்த டாக்டர் வஹபத்துல் ஜுஹைரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த மீலாது மௌலிதுகள் இருக்கிறது, விதத்திலிருந்து அதை எண்ணப்படாது, இதை ஒரு விதத்து என தட்டி கழிக்க கூடாது, அதை கடந்து செல்லக்கூடாது என டாக்டர் வஹபத்துல் ஜுஹைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல் முபஷ்ஷிர் அத்-துராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் யார்? துருக்கிஸ்தானுடைய உலமாக்களினுடைய தலைவராக இருந்தவர்கள். துருக்கிஸ்தான் உலமாக்களினுடைய தலைவராக இருந்த அல் முபஷ்ஷிர் அத்-துராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இன்னல் இஹ்திஃபால பிذிக்ரல் மௌலிதின் நபி ஷரீஃப் அஸ்பஹ வாஜிபன் அஸாசியா. இந்த காலத்தை பொறுத்தமட்டில் மீலாது மௌலிதுகள் இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை போல ஆக்கப்பட்டிருக்கிறது. காரணம், வழிபட்ட பல கூட்டங்களும் பலவிதமான அமைப்புகளும் இந்த உலகத்திலே தோன்றி மாநாடுகள் என்ற பெயரில் பல்வேறு கூட்டங்களையும் பல்வேறு நிகழ்வுகளையும் நடத்தி மனிதர்களுடைய ஈமானை கெடுக்கக்கூடிய, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, கசையடி கொடுக்கப்பட வேண்டியதனும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியதனும், சமுதாயத்தை போய் பிளப்பு நடத்தியதனும் மௌலிது மீலாதை சுன்னத்தனமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கையவர்கள் மிகுந்துவிட்ட இந்த காலத்தில் மௌலிது மீலாது என்பது கட்டாயமாக
இருக்கிறது என அல் முபஷ்ஷிர் தராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஒன்று இரண்டு சந்தேகங்களுக்கு விளக்கத்தை சொல்லி என் உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்மை பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மௌலிது மீலாத் நடந்திருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தெரியாதா? குலபாய ராஜ்யங்களான 4 குலபாக்கள் ஆட்சி செய்தார்களே, அவர்களுடைய காலத்தில் எங்கேயாவது மௌலிது ஓதப்பட்டிருக்கிறதா? எங்கேயாவது மீலாது விழா கொண்டாடப்பட்டிருக்கிறதா? ஒரு பிட் நோட்டீஸை கூட சில வருடங்களுக்கு முன்னால் நான் பார்த்தேன். இப்படியாக ஒரு கேள்வி. அபூபக்கர் ஓதினார்களா? உமர் ஓதினார்களா? உஸ்மான் ஓதினார்களா? அலி ஓதினார்களா? யாருமே ஓதவில்லை. அவர்கள் செய்ததையெல்லாம் நீ செய்வாயா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தலாக்கை கடமையாக்கினார்கள், முத்தலாக்கை சட்டப்பூர்வமாக்கினார்கள். 3 தலாக் ஒரே நேரத்தில் சொன்னால் தலாக்கு நிகழும் என இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தியது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள். நீ நடைமுறைப்படுத்துவாயா? உன்னுடைய மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னுடைய இயக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முத்தலாக் என்றால் அது ஒரு தலாக்கை தான் எடுக்கும் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது? உமர் ரலியல்லாஹு அவர்கள் முத்தலாக்கை நடைமுறைப்படுத்தினார்களே, நீ நடைமுறைப்படுத்துவாயா? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் தராவீஹ் தொழுகை 20ஆக பள்ளியிலே நடத்த வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள், அவர்கள் முடிவெடுத்தார்கள், அதை சட்டப்பூர்வமாக ஆக்கினார்கள். உனது ஆலயங்களே, உனது அலுவலகங்களே நீ அதுபோன்று நடைமுறைப்படுத்துவாயா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்திருக்கிறார்களே, அதனால் நீ செய்வாயா? நிச்சயமாக நீ செய்ய மாட்டாய். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை 2 பாங்கை நடைமுறைப்படுத்தினார்களே. நமது பேச்சியாட்டத்தில் கூட 2 பாங்கு சொல்கிறோமே. எல்லா முஸ்லிம் நாட்டிலும் முஸ்லிம் பள்ளிகள் அத்தனையிலும் 2 பாங்கு சொல்லப்படும். ஆனால் இந்த மௌலிது நாட்டுகளை நாம் விமர்சிக்கிறார்களே, இவர்களுடைய ஆலயங்களே 2 பாங்கு சொல்லப்படவே செய்யாது, ஒரு பாங்கு தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்திலே நடைமுறைப்படுத்தியது 2 பாங்கு. அந்த 2 பாங்கை நீ எடுப்பாயா? நீ எடுக்க மாட்டாய். பிறகு ஏன் அபூபக்கர் செய்தார்களா, உமர் செய்தார்களா, உஸ்மான் செய்தார்களா, அலி செய்தார்களா என நீ ஏன் கேட்கிறாய்? உனக்கு அந்த கேள்வியில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவர்கள் செய்ததையெல்லாம் நடைமுறைப்படுத்திவிட்டால், அவர்கள் செய்ததையெல்லாம் நடைமுறைப்படுத்திவிட்டு வந்து கேட்டால் அதற்குரிய பதிலை நாம் சொல்லலாமே தவிர இப்பொழுது அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன்பார்ந்தவர்களே, இன்னொருக்குரிய லாஜிக்காக பேசுவது போல் அவர்கள் பேசுவார்கள். எப்படி? ரபீஉல் அவ்வல் 12 என்பது ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் என்பதற்கு ஆதாரம் அந்த அளவுக்கு இல்லை. சரிதான், இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வலிலே இறந்தார்கள், 12 இறந்தார்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் பிறந்ததற்காக மீலாது விழா கொண்டாடுகிறீர்களா, இறந்ததற்காக சந்தோஷப்படுகிறீர்களா? கேட்பதற்கு லாஜிக்கான ஒரு கேள்வியை போல அறிவுபூர்வமாகத்தானே கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பிறந்ததை நாம் ரசூலுல்லாஹ் இறந்ததை நாம் இப்படி கொண்டாடலாமா? எவ்வளவு மோசமான காரியம் என்று நமக்கு தோன்றும். சாதாரண இஸ்லாமிய அடிச்சுவடி பாடம் கூட, அடிப்படை பாடம் கூட இல்லாதவன் தான் மக்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற கேள்விகளை கேட்பான். அன்பார்ந்தவர்களே, ஒரே தினத்தில் ஒரு துக்கமும் ஒரு சந்தோஷமான செய்தியும் நடந்தால் துக்கம் என்பதை 3 நாட்களுக்கு மேல் அனுஷ்டிப்பதற்கு இஸ்லாத்திலே எந்த அனுமதியும் இல்லை. ஆதாரப்பூர்வமான பொன்மொழி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டது, நஸாயிலே பதிவு செய்யப்பட்டது. வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எப்படி? கைரு யோமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே ரொம்ப சிறந்த நாள் எது தெரியுமா? வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு? ஃபீஹி ஹுலிக ஆதம், அதில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். சரி, ஆதம் படைக்கப்பட்டவனால் சிறப்பு. அந்த தினத்திலேதான் ஆதம் வானத்திலிருந்து இங்கே இறக்கிவிடப்பட்டார். சரி, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தினத்தில் தான் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே தினத்தில் தான் வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்தார்கள், வஃபாத்தானார்கள். ஆதம் வஃபாத்தான அந்த வெள்ளிக்கிழமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட மக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸ்,
சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறப்பான நாள் அந்த வெள்ளிக்கிழமை தான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு மணி மேலாக இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அந்த நாளை பெருநாளுடைய நாளாக ஆக்கி இருக்கிறார். யார் ஜும்மாவுக்காக வேண்டி வருகிறாரோ அவர் குளித்துக் கொண்டு வரட்டும். அது பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்பது பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. எனவே குளித்து நல்ல புத்தாடை அணிந்து அத்தர் போட்டு தூய்மையானவராக பள்ளிக்கு வரட்டும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்த தினத்தை பெருநாள் என்று சொன்னார்களா? இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்தது அதனுடைய துக்கம் 3 நாளோடு முடிந்துவிட்டது. அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நற்கர்மங்கள் நிறைய இந்த தினத்திலே நடந்திருப்பதனால் அந்த தினம் வருடம் அதை நினைத்து பார்ப்பதிலே தவறில்லை என்பதற்காகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்தை பெருநாளுடைய தினமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நாம் ஆதம் இறந்ததை நீங்கள் பெருநாளாக கொண்டாடுகிறீர்கள் என எந்த புத்தி பெற்றவரும் கூட கேட்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, உள்ளபடி விஷயங்களை விளங்கிக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அபூ லஹபை பற்றி நமக்கு தெரியும். குர்ஆனிலே அல்லாஹ் பதித்திருக்கிறான், சின்ன சூரா சபித்திருக்கிறான். கியாமத்தினால் வரை வரக்கூடிய அத்தனை மூமின்களும் அவனை சபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த அபூ லஹபை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன். ஆதாரப்பூர்வமான தகவல் தான். இவர்கள் ஒரு நாள் கனவிலே காணுகிறார்கள். கண்டு கேட்கிறார்கள், அபூ லஹபும் ரசூலுல்லாஹிலே புரியதென்று தான். இவர்கள் எல்லாம் உறவுக்காரர்கள் தான். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அபூ லஹபே, உன்னை அல்லாஹ் எப்படி நடத்தினான்? அபூ லஹப் சொன்னான், கொடிய வேதனையையும் தண்டனையையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு திங்கட்கிழமை தோறும், வாரத்திற்கு ஒருமுறை திங்கட்கிழமை என்னுடைய சுண்டு விரலிலிருந்து மதுரமான ஒரு நீர் சுரக்கிறது. கொஞ்ச நேரம் அந்த நீர் சுரக்கிறது. அந்த நீரை மட்டும் ஒரு திங்கட்கிழமைகளில் நான் அதை பருந்தி அந்த அற்பமான அந்த சந்தோஷத்தை மட்டும் நான் அறிந்து கொள்கிறேன். இதற்கு காரணம் என்ன? அபூ லஹப் தன்னுடைய தம்பிக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அல்ல, முஹம்மது என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டவுடன் தனது அடிமையான சுவைபத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை, எனது தம்பிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா, அப்படி என்றால் நீ விடுதலை தான் என அவளை விடுதலை விட்டான். அந்த சந்தோஷத்திற்காக தனது சுண்டு விரலை சுட்டிக்காட்டி அவளை விடுதலை விட்டான். விடுதலை விட்ட ஒரே காரணத்திற்காக பிறந்த அந்த சந்தோஷத்தில் வரமுறையிலே சதிக்கப்பட்ட அந்த அபூ லஹபுக்கு கூட திங்கட்கிழமை மதுரமான நீர் சுரக்கிறது என்றால் ஏகத்துவவாதியாக வாழ்ந்து இறைவனை தவிர வேறு எவனுக்கும் தலை சாய்க்காமல் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இலாஹும் இல்லை என மூச்சுக்கு முன்னோர்களை விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நீராலும் ஓய்ந்து கொண்டாடுவதால் நமக்கு எவ்வளவு நல்ல சாத்தியம் இருக்கிறது என அல்-ஹாஃபிஸ் ஷம்சுத்தீன் நாஸிருத்தீன் அத்-திமஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நசீப் உடையவர்கள் கொண்டாடுவார்கள், நசீப் பெற்றவர்கள் கொண்டாட மாட்டார்கள். நான் ஜும்மாவினுடைய ஆரம்பத்திலே சொன்னது போல, பெருமானாருடைய பிறந்த தினத்தை நினைத்து யாருக்கு சந்தோஷம் தரவில்லையோ அவன் நோயாளி. அவனுடைய உள்ளம் கடுமெடுத்த தன்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் சிகிச்சை நடத்துகிற ஒரு மகான் அவர்கள் சொல்லி காட்டியது போல நசீமுடையவர்கள் கொண்டாடுகிறார்கள். அது நிச்சயம் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேறான நன்மைகளை தருகிறான். அது மட்டுமல்ல, அந்த கொண்டாட்டத்தின் காரணமாக அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றியர் புரிவானாக. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு பெரியார் சொல்லி காட்டினார், ஆட்சியிலே ரசூல் முஹம்மதியை நேசிக்கக்கூடிய ஒருவர் சொல்லி காட்டினார், லைஸ நஹ்னு மன் யுஹ்யி ذிக்ராக், லைஸ நஹ்னு மன் யுஹ்யி ذிக்ராக், பல் ذிக்ராக ஹிய அல்லதி துஹ்யீனா யா ரசூலல்லாஹ். ஒரு அரபு கவிஞர் சொல்லி காட்டினார், லைஸ நஹ்னு மன் யுஹ்யி ذிக்ராக்,
உங்களுடைய நினைவை நாங்கள் வருடம் வருடம் புதுப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. பல் மாறாக நிற்கிறாக்க உங்களுடைய நினைவுதான் உங்களுடைய நினைவுதான் எங்களையே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை கொண்டாடுவதனால், உங்களை புகழ்த்துவதனால், உங்களை எடுத்துச் செல்வதனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் தூதரே என ஒரு அரபு கவிஞர் சொல்லிக் காட்டுவது போல எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அவர்களின் பிறப்பால் சந்தோஷமடையக்கூடிய நல்ல மூமின்களாக நம் அனைவர்களையும் ஆட்சி அறிவுரிவானாக. நம்முடைய இதயத்தில் உள்ள கசடுகளையும் வரட்டுத்தனங்களையும் காய்ந்த தன்மைகளையும் அல்லாஹ் நீக்கி அருள்வானாக. நீரால் போய்வென்றால் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் வாக்கையும் சிறப்பையும் கவிதையாகவும் உரைநடையாகவும் சொல்லக்கூடியதுதான் என்பதை விளங்கி அதை ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சி அருள்வானாக. குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்ற நல்ல உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆட்சி அருள்வானாக. குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு இந்த உலகத்தோடு நமக்கு முடிந்து விடுவதில்லை. கபரிலும் கூட குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்ம முன்னால் காட்டப்பட்டு மாதா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், இந்த மனிதனுடைய விஷயத்திலே நீ என்ன சொல்லுகிறாய் என்ற கேள்வி கேட்கப்படும். சரியான பதிலை சொன்னால்தான் மன்னரை மணவரையாக, மன்னரை விசாலமான பூமியாக நமக்கு ஆக்கப்படும். அப்படிப்பட்ட அவர்களை அதிகம் நேசித்து அதன் காரணமாக கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நல்வாற்றுவதற்காக நடத்துவதற்கும் தந்தருவானாக. உலகத்தின் நாடா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லீம்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போட்டி வருவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளை அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக. இன்பத்தோடும் கண்ணியத்தோடும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த இந்திய திருநாட்டின் கிராமத்து நாள்களை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து தருவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி வ